நாம் செய்தவற்றை மேலும் சிறப்பாகச் செய்வதற்கான ஒரே வாய்ப்பு தோல்வி மட்டுமே. முடியும் என்பவர்க்கு வழி தெரியும், முடியாது என்பவர்க்கு காரணம் தெரியும். பலசாலி என்று நிரூபிக்க பலத்தை காட்ட வேண்டும் என்ற அவசியமில்லை, பலவீனத்தை காட்டாமல் இருந்தாலே போதும். நம்பினோர் கெடுவதில்லை, நிர்ணயிக்கப்பட்ட விதியுடன் தான் பிறக்கின்றோம். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். உண்மைகள் பல நேரங்களில் தொலைந்துதான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்றுப் போகாது. எல்லோருக்கும் நம்மை பிடிக்க வேண்டும் என எதிர்பார்க்க கூடாது. ஏனெனில் எல்லோருடைய ரசனையும் நன்றாகவும் ஒன்றாகவும் இருக்க வாய்ப்பில்லை. நாம் அமைத்துக் கொள்வதல்ல வாழ்க்கை, நமக்கு அமைவதுதான் வாழ்க்கை. ஒளிரும் நட்சத்திரங்களை காண்பதற்கு இருள்தான் தேவைப்படுகிறது. காலம் பேசாது, ஆனால் எல்லாவற்றிற்கும் காலம்தான் பதில் சொல்லும். கழுவப்பட்ட பாவங்கள் அனைத்தும் உண்டியலுக்குள் போய் சேர்ந்து விடுகிறது நாணயமாய். பிடித்த விஷயங்களில் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். விதி எப்போதும் நமக்கு பிரியமான வடிவில்தான் நெருங்கும். நம்ம பிரச்சனைக்கு காரணம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வா நாம தான் இருக்க முடியும். குழந்தைகள் கெட்ட வார்த்தையை பேச மாட்டார்கள், கேட்ட வார்த்தையைத்தான் பேசுவார்கள். வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்பது இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. முடியும் என்பவர்க்கு வழி தெரியும், முடியாது என்பவர்க்கு காரணம் தெரியும். அடுத்தவர்களை பிரமிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கும் போதே நமக்கான வாழ்க்கை பாதையிலிருந்து விலகத் தொடங்குகிறோம். நல்ல பேரு வாங்கதான் நிறைய நடிக்கணும், கெட்ட பேரு வாங்க ஒரிஜினலா இருந்தாலே போதும். மனதில் பட்டதை வெளியில் சொல்வதால் சில நேரம் பிரச்சனை முடிகிறது, பல நேரங்களில் பிரச்சனையே அதனால்தான் வருகிறது. கோவில் சிலை பேச ஆரம்பித்தால் ஒருவரும் கோவில் பக்கம் போக மாட்டோம். நமக்கு பேராசை இருந்தால் போதும், நம்மை யார் வேண்டுமானாலும் மூளைச்சலவை செய்யலாம். கண்கள் 2 பார்க்கும் பொருள் 1, காதுகள் 2 கேட்கும் ஒலி 1, வாய் 1
பேசும் விதம் பல. எதை அலட்சியமாக நினைக்கின்றோமோ அதன் முன்பு மண்டையிட வைத்து விடுகிறது காலம். பலமுறை முயற்சி செய்வோம், வெறுத்து போகும் வரை அல்ல, வெற்றி பெறும் வரை. மகிழ்ச்சி என்பது வேண்டும் என்ற தேடலில் கிடைப்பது இல்லை, போதும் என்ற மன நிறைவில் கிடைக்கிறது. வாழ்க்கை என்பது நம் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் தளம் அல்ல, பல மாற்றங்களை எதிர்பாராமலே அரங்கேற்றும் மேடை. உன் விருப்பத்தில் நீ வாழ்வதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய், உண்மையில் என் விருப்பப்படிதான் நீ வாழ்கிறாய். இப்படிக்கு காலம். இருப்பதற்கு நன்றி சொல்லி நடப்பதை நன்றியோடு ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, தடங்களுக்கு என்றும் வருந்தக்கூடாது. அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும், நம்பிக்கையோடு செயல்படுவோம். தேவைப்படும் போது கல்லும் கடவுளே, தேவையில்லாத போது கடவுளும் கல்லே. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. வாழ்க்கையில் வருவதை வரவேற்கவும், இருப்பதை மதிக்கவும், செல்வதை வழியனுப்பவும் தெரிந்து கொண்டால் மன நிம்மதி கிடைக்கும். நம்முடைய எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், கற்பனை, பயம் ஆகியவற்றை நீக்கிய பின் எஞ்சியிருப்பதுதான் உண்மையான பிரச்சனைகள். அதிகமாக சந்தேகப்படும் நபர்கள் சந்தேகத்திற்குரிய நபர்கள். மரணம் இந்த உடலின் தேவை. இனி வேண்டாம் என உயிர் முடிவெடுக்கும் நேரம். கெட்ட பழக்கங்கள் முதலில் வழிப்போக்கனைப் போல வரும், பிறகு விருந்தாளியாக மாறி இறுதியில் முதலாளியாக மாறிவிடும். எவராலும் உணர முடியாதது எதுவோ அதுவே உலகத் தரமிக்க சூழ்ச்சி. பக்குவம் என்பது பேச்சில் பதிவாகி செயலில் சென்றடைவதாகும். சில நேரங்களில் நாம் நாய் வேடம் போடுகிறோம், ஆனால் குறைப்பதா வாலாட்டுவதா என்றுதான் புரிவதில்லை. நாம் நம் மனசாட்சியை மதிக்காத போது கடவுளின் எச்சரிக்கையை உதாசீனப்படுத்துகிறோம். நடக்காத பந்தயத்தில் நாள்தோறும் ஓடுவதற்கு பெயர்தான் எந்திர வாழ்க்கை. உன்னை சோதனை செய்வது எனக்கு வருத்தம்தான், என்ன செய்வது, நீ வாழ வந்துவிட்டாய், நான் சோதிக்க பழகிவிட்டேன், இப்படிக்கு இறைவன்.
முதலில் நாம் பழக்கங்களை உருவாக்குகிறோம், பின்னர் அவை நம்மை உருவாக்குகின்றன. ஒரு படைப்பாற்றல் மிக்க மனிதன் சாதிக்க மட்டுமே எண்ணுகின்றான், பிறரை வெல்லும் ஆசையல்ல. சிரமங்களை எதிர்கொள்ள தயாரெனில் யாராலும் எதுவும் கற்க முடியும். கொள்கை அடிப்படை இல்லாமல் வெறும் உணர்வு அடிப்படையில் மட்டும் இங்கு எந்த மாற்றமும் சாத்தியமில்லை. நம் திறமைகளை திறப்பதற்கான சாவி தொடர் முயற்சிதானே தவிர வலிமையோ அறிவு கூர்மையோ அல்ல. மரத்தில் ஏற முடியாத மனிதன்தான் தான் ஒருபோதும் மரத்திலிருந்து விழுந்ததில்லை என்று பெருமை பேசிக் கொண்டிருப்பான். உண்மையாக இருப்போம், நமக்குண்மையாக இருப்பவர்களுக்கு மட்டும். மனசாட்சிக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிப்பதை விட பெரிய தண்டனை வாழ்க்கையில் வேறு எதுவும் இருக்க முடியாது. பிறரை அழிக்க நினைப்பவர்கள் தன்னைத்தானே அழித்துக் கொள்ள முயல்கிறார்கள். இதுவே இயற்கையின் விதி. மூளைக்கும் மனசுக்கும் சிறு வித்தியாசம்தான். சிந்தித்து செய்தால் அது மூளை, செய்ததை சிந்தித்துக் கொண்டு இருந்தால் அது மனசு. மனமாற்றம் என்பது நமக்கு நாமே வழங்கும் மற்றுமொரு வாய்ப்பு. நமக்கு நாமே செய்யும் சிறந்த தானம் நிதானம். தேவைக்குள் இருக்கும் ஆசை அழகானது, ஆசைக்குள் இருக்கும் தேவை ஆபத்தானது. நாம் இழந்தவைகளை பெற்றவைகளில் கழித்த பின் இருப்பவைகள் இனிமை தரும். காலம் கடந்து கிடைக்கப் பெறும் தண்டனை விதி என பெயர் மாற்றம் பெறுகின்றது. நான் தோற்றுவிட்டேன் என்பதை விட என் முயற்சி தோல்வியுற்றது என்பதே சரியானது. நெருப்பும் கோபமும் ஒன்று, எதிரில் இருப்பது எதுவென்று அறியாமல் ஆபத்தை உண்டாக்கும். காலத்தின் சிறகுகளில் சோகங்கள் பறந்து போகும். படைப்பாற்றல் என்பது தவறுகள் செய்ய நம்மை அனுமதித்துக் கொள்வது. படைப்பு என்பது எது தவறு என்பதை தெரிந்து கொள்வது. வாலாட்டும் நாய்க்கும் ஜால்ரா போடும் வாய்க்கும் எதிரிகள் இருக்க வாய்ப்பே இல்லை. மனதில் நேர்மை உள்ளவன் குற்ற உணர்ச்சியில் திருந்தி விடுவான். திருத்தவே முடியாதவன் தன்னை எப்போதும் நேர்மையானவனாக காட்டிக்கொண்டே இருப்பான். பொய்யான நண்பனை விட மெய்யான எதிரி மேல்.
தடைகளை தட்டிக் கழித்து செல்வதா தகர்த்துவிட்டு செல்வதா என்பதை நம் சூழ்நிலைதான் முடிவு செய்யும். சரியா என்றால் முடிவை கேட்பது, சரிதானே என்றால் முடிவு செய்துவிட்டு கேட்பது. அனைத்திற்கும் நிபந்தனையின்றி நீதி வழங்குபவன் இறைவன் மட்டுமே. நம்மிடம் உள்ளதை வைத்து நாம் என்ன செய்கிறோம் என்பதே நாம் யார் என்பதற்கான அளவீடு. செயல்கள் விதியின் விதைகள், அவைதான் இலக்குகள் என்ற விருட்சங்களாக வளர்கின்றன. நிறைய பேர் செல்வதால் அது நல்வழி என்று பொருளல்ல. மாற்றம் ஒன்றே மாறாதது, ஆனால் மாற்றமும் மாறுகிறது ஏமாற்றமாக. சில வார்த்தைகளால் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்தும் இல்லை, மறந்து போவதும் இல்லை. வாழ்க்கையின் முற்பகுதியில் வெற்றி பெற சுறுசுறுப்பும் ஊக்கமும் தேவை. வாழ்க்கையின் பிற்பகுதியில் வெற்றி பெற பொறுமையும் தன்னடக்கமும் தேவை. இறைவன் சுமைகளை தந்திருக்கிறார், அதே நேரத்தில் தோள்களையும் தந்திருக்கிறார், அவற்றை தாங்குவதற்காக. உலக நடப்பு 99 நன்மைகள் செய்தால் பாராட்ட ஒருவர் வருவார், தெரியாமல் ஒரு தவறு செய்தால் குறை சொல்ல 99 பேர் வருவார்கள். வலிமையானவர்களுக்கு வலியை தாங்கும் சக்தி இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் வலிக்காமல் இருப்பதில்லை. விடையை கண்டுபிடிப்பதற்குள் கேள்வியையே மாற்றிவிடுகிறது இந்த வாழ்க்கை. தன்னம்பிக்கை ஜெயிக்கும் வரை அவசியம், தன்னடக்கம் ஜெயித்த பின் அவசியம். நான் ஒவ்வொரு முறை உங்கள் வாழ்க்கையில் வரும்போதும் நிறைய கற்றுத் தருகிறேன், இருந்தும் உங்களுக்கு என்னை பிடிப்பது இல்லை. நான் தான் வெற்றியின் முதல் படி, இப்படிக்கு தோல்வி. பகை, பொறாமை ஆகியவற்றை நாம் வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் நம்மிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும். குரலை உயர்த்தி பேசுவது தலைமைத்துவம் அல்ல. நாம் பேசத் துவங்கும் போது மற்றவர் குரல் அமைதியாவதுதான் தலைமைத்துவம். நம் இயல்போடு வாழ்ந்தாலே போதும், யாருக்கும் முன்னுதாரணமாக வாழ எந்த அவசியமும் இல்லை. ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெறுவதென்பது சாத்தியமே இல்லை. எதை வீசினாலும் மட்க வைத்து அழைக்கும் மண் விதையை மட்டும் விருட்சமாக மாற்றுகிறது. இதுதான் இயற்கையின் மகிமை.
கடவுளிடம் நாம் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம், ஆனால் கடவுள் நம்மிடம் கேட்பது நல்ல எண்ணம், நல்ல செயல் மட்டுமே. தெரிந்தே சாத்தும் கதவை மீண்டும் தட்டுவது அவமானம். நிகழ்காலம் கடந்த காலத்தை சிலருக்கு மறக்க முயல்வதில் கழிகிறது, சிலருக்கு மறைக்க முயல்வதில் கழிகிறது. செய்த குற்றத்தை செய்யவில்லை என்று ஒருபோதும் சாதிக்கக்கூடாது. ஒரு நாள் செய்யாத குற்றத்திற்கு தண்டிக்கப்படுவோம். பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் நல்ல செயல் எதையும் செய்ய முடியாது. பொருத்தமாக போய் பேசுவதே உண்மையாகிறது பல இடங்களில். பிடித்தவர் என்பதற்காக தவறுகளை ஏற்றுக்கொள்வதும், பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை மறுப்பதும் ஜால்ராக்களின் அரும் பெரும்பணி. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரந்தனிலே நிற்கின்றார். நிஜம் இல்லாத மனிதர்களின் நிறம் சீக்கிரம் மாறிவிடும். சிறந்த மனிதர்களாக யாரும் பிறப்பதில்லை, அவரவர் நடவடிக்கைகளே அவர்களைச் சிறந்தவர்களாக்குகிறது. காண்பதும் பொய், கேட்பதும் பொய், உணர்தலே மெய். காலியான மதுபாட்டில் சொல்கிறது, இன்று உன்னால் நான் காலி, நாளை என்னால் நீ காலி. வேறு வழியில்லையே என்று புலம்பக்கூடாது, சிப்பாய் கூட ராஜாவைச் வைக்கும். சில நேரங்களில் சில இடங்களில் பார்வையாளராக இருப்பது மட்டுமே சாலச் சிறந்தது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, ஆனால் இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. முயற்சி எல்லா வேளைகளிலும் இன்பம் பயப்பதில்லை, ஆனால் முயற்சிக்காமல் இன்பம் ஒருபோதும் பிறப்பதில்லை. கற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் கற்றுக்கொண்டதை தொடர்ந்து செயலாக மாற்றுவதும் தான் வெற்றியின் இரகசியம். நம்மிடம் நாணயமான 5 நண்பர்கள் இருக்கின்றனர். அவர்கள்தான் நமக்கு கற்றுத் தருகின்றனர். அவர்களுடைய பெயர்கள் என்ன, எப்போது, ஏன், எப்படி, யார்? சிறு வயதில் வில்லன்களாக தெரிந்த அப்பாவும் ஆசிரியர்களும் வாழ்க்கையில் நாம் நல்ல நிலைக்கு வந்த பிறகு ஹீரோக்களாக தெரிகிறார்கள். வாய்ப்புகளை உருவாக்க தெரியாதவர்களை விட வாய்ப்புகளை பயன்படுத்த தெரியாதவர்கள்தான் அதிகம். தவறு நம் பக்கம் எனில் மன்னிப்பு கேட்போம், தவறு
அடுத்தவர் பக்கம் எனில் மன்னிப்பு கொடுப்போம். வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் நம்மை தொடர்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் இசிஜியில் கூட ஒரு நேர்கோடு என்றால் நாம் உயிருடன் இல்லை என்றர்த்தம். நிதானம் நமது அனைத்து செயல்களையும் நேர்த்தியாக செய்ய உதவும். அழிவின் ஆரம்பம் அடுத்தவர் போல் வாழ நினைப்பதுதான். இன்பம் ஒரு பாதி, துன்பம் ஒரு பாதி, இதுவே வாழ்க்கை தரும் நீதி. உன்னதமான ஒவ்வொரு வேலையும் முதலில் முடியாததாகவே தோன்றும். தனக்கு வலிக்கிற மாதிரிதான் எல்லா உயிர்களுக்கும் வலிக்கும் என்பதை உணர்வதே சிறந்த மனிதநேயம். முயற்சிக்கு நாம் அடிமை என்றால் வெற்றி நமக்கு அடிமை. நல்லதை எதிரி சொன்னாலும் கேட்போம், கெட்டதை நண்பன் சொன்னாலும் கேட்கக்கூடாது. எல்லா செயல்களுக்கும் விடாமுயற்சி தேவை, ஆனால் சிகரெட்டிற்கும் மதுவிற்கும் விடும் முயற்சி தேவை. மகிழ்ச்சியாக வாழ ஒரே ஒரு வழிதான், அது நம் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் குறித்து கவலைப்படாமல் இருப்பது. வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும், விவேகம் எதிர்பார்ப்பினை முடிவாய் தரும். நம்மை யாரும் புரிந்து கொள்ளத் தேவையில்லை, நம் வழியில் நாம் உண்மையாக இருப்போம். ஒருவருடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசு மாறாட்டம் இருக்கலாம், ஆனால் அவருக்கு பின்னால் நாங்கள்தான் இருக்கிறோம். இப்படிக்கு அவமானம், நிராகரிப்பு, தோல்வி. எதிரி எப்போது குத்துவான் என்று தெரியும், துரோகி குத்திய பின்னர்தான் தெரியும். சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் நம்மை சரியான பாதையில் செல்ல கற்றுக் கொடுக்கின்றன. ஒரு செயலை எப்படி செய்யக்கூடாததற்கு தோல்விகளே மிகச்சிறந்த பாடம். உண்மையாய் இருப்பதால்தான் அதிகம் காயப்படுகிறோம், உரிமையாய் இருப்பதால்தான் அதிகம் கோபப்படுகிறோம். சாலையில் பயணிக்கும் பொழுது தம் குடும்பத்தை நினைத்து மெதுவாகவும் முறையாகவும் செல்பவர் நல்ல மனிதர். எதிரே வருபவரின் குடும்பத்தையும் நினைத்து மெதுவாகவும் முறையாகவும் செல்பவர் உயர்ந்த மனிதர். நாம் செய்யும் செயலில் வெற்றியடைய அந்தச் செயலை விரும்பி நம்பிக்கையோடு செய்வோம். மற்றவர்களுக்கு பயன்படும்படி வாழவில்லை என்றாலும் மற்றவர் பயப்படும்படி வாழ வேண்டாம். வேண்டிக் கொள்வோம், வேண்டாதவைகள் வேண்டாமென.
100 போய் 108 வருவதை விட 40 போய் நலமாய் வருவது நன்று. லஞ்சம் பிறப்புச் சான்றிதழில் தொடங்கி இறப்புச் சான்றிதழில் முடிகிறது. செய்த நன்மைகளை நினைவில் வைக்க வேண்டாம், செய்த தவறுகளை நினைவில் வைப்போம், மீண்டும் தவறு செய்யாமல் இருக்க. நமக்கு தேவையானதை மட்டும் விரும்புவோம், நம்மிடம் இல்லாததை விரும்ப வேண்டாம். அடிபடும் போதுதான் நிதானம் வருகிறது, வாகனத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி. இந்த நாடக உலகில் பலருக்கு நமது வேடம் எது என தெரிவதற்குள் நாடகம் முடிந்து விடுகிறது. எங்கே விழுந்தோம் என்று பார்க்காமல் எங்கே வழுக்கியது என்றுதான் பார்க்க வேண்டும். அசாதாரணமான வாய்ப்புகளுக்காக காத்திருக்க கூடாது, பொதுவான சந்தர்ப்பங்களை கைப்பற்றி அவற்றை சிறந்ததாக மாற்றுவோம். மனம் என்பது வெளியில் உள்ள அனுபவங்களை பதிவு செய்வதற்கும் பின்னர் அதன்படி எதிர்ச்செயல் நிகழ்த்தி பதிலளிப்பதற்கும் உள்ள ஒரு கருவி. தகுதியான நேரத்தை நோக்கி காத்திருக்காமல் கிடைத்த நேரத்தை தகுதியாக்கிக் கொள்வோம். இந்த உலகத்தில் அனைவரையும் மதித்து பொன்னாடை போர்த்தும் ஒரே நபர் சலூன் கடைக்காரர் மட்டுமே. ஒரு நபர் தனது அணுகுமுறையை மாற்றுவதன் மூலம் தனது எதிர்காலத்தை மாற்ற முடியும். எது நமக்கு உண்மையாக தேவைப்படுகிறதோ அது நம்மை தேடி வரும். மூளை எதிர்காலத்தை நினைத்து கலங்க வைக்கும், இதயம் கடந்த காலத்தை நினைத்து நோக வைக்கும். மனிதன் மதி வழியில், மதியோ விதி வழியில், விதியோ கர்மா வழியில், கர்மா நம் கையில். ஏழை மாணவனுக்கு அதிக சம்பளம் வாங்கும் பணக்கார வாத்தியார் பாடம் நடத்தினால் அது அரசு பள்ளி. பணக்கார வாத்தியாரின் பையனுக்கு குறைந்த சம்பளம் வாங்கும் ஏழை வாத்தியார் பாடம் நடத்தினால் அது தனியார் பள்ளி. சொல்ல முடிந்த எண்ணங்கள் வார்த்தைகளாக வரும். சொல்ல ஆசைப்பட்ட எண்ணங்கள் புன்னகையாக வெளிப்படும். சொல்ல முடியாத எண்ணங்கள் கண்ணீராக மாறும். சொல்ல வழியில்லாத எண்ணங்கள் மௌனமாக வெளிப்படும். போராடுவோம், விழுவோம், அழுவோம், தோல்விகள் வரும், வஞ்சனைகள் வரும், சூழ்ச்சிகள் வரும், துரோகிகளும் வருவார்கள். இவைதான் வாழ்க்கைக்கான சவால்கள். நிழல் எப்பொழுதும் நிஜத்தை ஏமாற்றுவதில்லை. வேறு வழியே இல்லை என்னும் போது வரும் தைரியத்திற்கு பலம் அதிகம்.
தவறு எப்போது உற்சாகமாகிறதோ அப்போதே பல தவறுகளுக்கு அது காரணமாகி விடுகிறது. தன் பலம் மற்றும் பலவீனம் தெரிந்தவர்கள் அடக்கி வாசிப்பார்கள். தானே பின்னிக் கொண்ட வலையில் எந்த சிலந்தியும் சிக்குவதில்லை. மனிதன் மட்டும் வஞ்சகம், சூழ்ச்சி என்னும் வலையை மற்றவருக்கு பின்னி தானே சிக்கிக் கொள்கிறான். போலிகளுக்குத்தான் தன்னை பராமரிக்க ஒரு பிம்பம் தேவை, அசலுக்கு அது அவசியமில்லை. காலம் தவறிய நன்றி, மன்னிப்பு, உதவி, சொல், செயல் அனைத்தும் பயனற்றதே. மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடம் மாறலாம். இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய இலக்கியம் தவறாகலாம். நாம் பிறக்கும் போது அழத் தொடங்கிய வாழ்க்கை பிறர் அழ முடிவடைகிறது. ஒரு நிஜத்தை சந்திக்க பல நிழல்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. சுலபமாக கிடைக்கும் மன்னிப்பு அடுத்த தவறுக்கு அங்கீகாரம் ஆகிறது. பொறாமை பிறரை அழிக்க எண்ணும், சந்தேகம் தன்னையே அழித்துக் கொள்ளும். வாழ்க்கையின் திருப்புமுனை ஒரு நொடியில் கூட நடக்கும். நம்பிக்கையை ஒருபோது முழக்கக்கூடாது. தண்ணீரே இல்லாத குளத்தில் ஒரு மீன் சாகாவரம் பெற்றதாம், துடிதுடித்து வாழ. மரணம் வரை மனிதர்கள் ஆசைப்படுகிறார்கள். காரணம், இது மட்டும் நிறைவேறிவிட்டால் எல்லாமே சரியாகிவிடும் என்று நம்ப வைக்கும் ஆசையின் சூழ்ச்சி வலைதான். நிரந்தரமில்லா இவ்வுலகில் எதுவாகவே இருந்தாலும் அனைத்தும் சில காலம்தான். தனிமை துரோகமில்லா சிறந்த தோழன், மௌனம் தண்டனையில்லா சிறந்த பாதுகாப்பு. நம்மால் செய்ய முடியாததை, கடைபிடிக்க முடியாததை மற்றவரிடம் எதிர்பார்க்க கூடாது. தோப்போடு இருக்கும் தென்னையை விட தனியாக நிற்கும் ஆலமரத்திற்கு வலிமை அதிகம். நேற்று வரை நினைவாக இருந்த ஒன்று இன்று நிஜமானால் சுகம். நேற்று வரை நிஜமாக இருந்த ஒன்று இன்று நினைவாக மட்டுமே மாறினால் சோகம். எதுவாக வெளிப்படுகிறோமோ அதுவல்ல நாம். எதை மறைக்க விரும்புகிறோமோ அதுவே நாம். விடியாத இரவென்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை, அதுபோல் முடியாத துயர் என்று எதுவும் இல்லை. வாக்குறுதி ஒரு வலிமையான வார்த்தை. அவை ஆழமாக எதையோ உருவாக்குகிறது அல்லது எல்லாவற்றையும் உடைக்கிறது. கர்மா என்றால் நம் வாழ்க்கையை நாமே உருவாக்குகிறோம் என்று பொருள். கர்மவினை என்பது வரமாகவும் இருக்கலாம், சாபமாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லது கெட்டது இரண்டும் கலந்த பல பாடங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் நாம் பதிலளிக்க தேவையில்லை.
சில நேரங்களில் இறைவன் பார்த்துக் கொள்வார். புரிந்து கொண்டோரின் பார்வையில் நாம் நல்லவர்கள், காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களின் பார்வையில் நாம் கெட்டவர்கள். செடியானது விதையிலிருந்து முளைப்பது போல் செயலானது எண்ணத்திலிருந்து முளைக்கிறது. நம் வாழ்க்கை வேறு, பிறர் வாழ்க்கை வேறு என்று உணர்ந்து கொண்டால் எப்போதுமே ஆசைகளின் பின்னால் ஓட மாட்டோம். யாரையோ காப்பாற்ற யாரோ பொய் சொல்கிறார். தெய்வ நீதிக்கு முன் தம் பொய்களுக்கு தண்டனை உண்டு என்பதை யாரும் அறிவதில்லை. அனைத்தும் கிடைத்தால் அலட்சியம் வந்துவிடும் என்பதால்தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையிலே வைத்திருக்கிறது காலம். இரண்டு வகையான இளைஞன். ஒன்று, எவ்வளோ அவமானப்பட்டாலும் பிடித்த வேலைக்காக போராடுபவன். 2, வீட்டில யாரும் அவமானப்படக்கூடாதுன்னு கிடைத்த வேலையை பிடித்த மாதிரி செய்பவன். மூடிய கைகளுடன் உலகிற்கு வருகிறோம், திறந்த கைகளுடன் உலகை விட்டு போகிறோம். எதையும் கொண்டு வரவுமில்லை, கொண்டு போவதுமில்லை. உணர்வுகளை, எண்ணங்களை எடிட் செய்யாமல் உள்ளதை உள்ளவாறு வெளிப்படுத்தும் மனிதர்களுக்கு கெட்டவர்கள் என்று பெயர். ஒரு சூழ்நிலை நமக்கு பிரச்சனையாகவோ, சவாலாகவோ, வாய்ப்பாகவோ அல்லது வரமாகவோ அமைகிறது. நம்மை அதிகம் காயப்படுத்திய விஷயம் எதுவோ அதுதான் நமக்கு வாழ்வில் சிறந்த பாடத்தை கற்றுத் தருகிறது. இந்த உலகில் ஒவ்வொருவரும் ஒரு எதிர்பார்ப்புடன் தான் வாழ்ந்து வருகின்றோம். அந்த எதிர்பார்ப்புகள் நம்மை ஏமாற்றும் போது நாம் தடுமாறலாம், ஆனால் தடம் மாறக்கூடாது. எல்லா பொருள்களுக்கும் முதல் விலையாக இருப்பது உழைப்பு. குழந்தை எதுவுமே தெரியாத ஞானி, ஞானி எல்லாம் தெரிந்த குழந்தை. அறச்செயல் கர்ம பதிவுகளை உருவாக்காது, அதர்மச் செயல் கர்மாவை உருவாக்கும். பிரச்சனைகளின் மீது மட்டுமே நம் கவனத்தை செலுத்தாமல் தீர்வுகளின் மீதும் நம் கவனத்தை செலுத்துவோம்.